கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ராஜாவாகிய தரியு யூதர்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அதில் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிக்கு இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகளை தினந்தினம் அவர்கள் கேட்டபடி கொடுக்க வேண்டும். எருசலேமில் உள்ள ஆசாரியர்கள் அந்த பலிகளை தினந்தினம் பலிபீடத்தில் பரலோகத்தின் தேவனுக்கு செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும், அதாவது பெர்சியா ராஜாவாகிய தரியுவுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுசு உண்டாகும்படியாகவும் அவர்களுக்காக தேவனிடம் மன்றாடும்படியாகவும் இப்படி செய்யப்படுவதாக என்று எழுதி அனுப்பினார். மேலும் தரியு ராஜா, நான் பிறப்பிக்கும் கட்டளை என்னவென்றால், நான் எழுதி அனுப்பின இந்த கட்டளையை எவனாவது மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரத்தை பிடுங்கி அதை அவன் வீட்டு முன்னால் நட்டு அதன் மேல் அவன் தூக்கி போடப்பட வேண்டும் என்றும் அதன் மூலமாக அவன் வீடு குப்பை மேடாக மாற்றப்பட வேண்டும் என்றும் கடுமையான கட்டளையாக எழுதி மாற்றப்படாமல் இருக்கும்படி செய்தார் என்று பார்க்கின்றோம். பெர்சியா ராஜாவாகிய தரியு நம் ஆண்டவரை பரலோகத்தின் தேவன் என்று சொல்லியிருப்பது அவர் நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் மரியாதையும் காட்டுகிறது. அடுத்ததாக, ஆண்டவருக்கு அனுதினமும் பலி செலுத்துவதன் மூலமாக தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுசு கிடைக்கும். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதற்காக நாம் அனுதினமும் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் என்பதாகவும் நான் கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நான் இட்ட கட்டளையை யாரும் மாற்றக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். இப்படிதான் ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். 3 பேரையும் பெற்றோர் நன்றாக படிக்க வைத்து நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்து கொடுத்தனர். வருஷா வருஷம் அவர்களது ஊரில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஒன்று வரும். அப்பொழுது 3 பிள்ளைகளும் மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் வீட்டிற்கு வருவர். அப்படி வரும்போது அவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு முந்தைய நாளில் இரவு நேரங்களில் அவர்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைப்பார்கள். அப்போது அந்த கூட்டத்திற்கு வந்த ஊழியர் அவர்களிடம் இந்த ஜெபக்கூட்டம் வைத்திருப்பதன் காரணத்தை கேட்டார். அவர்கள் அவரிடம், இந்த ஜெபக்கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் 3 பேரும் குடும்பமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறைதான் இவ்வாறு கூடுகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தீர்க்காயுசை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடும்படியாக இந்த ஜெபக்கூட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அவ்வாறே தங்களுடைய பெற்றோருக்கு தீர்க்காயுசு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடவும் செய்தார்கள். எத்தனை அன்பு அந்த பிள்ளைகளுக்கு என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இதைத்தான் பெர்சியா ராஜாவாகிய தரியு கூறுகிறார். அன்றாடம் செலுத்தப்பட வேண்டிய பலிகளுக்கு தேவையானதை எல்லாம் பாபிலோன் அரமனையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போது யூதர்கள் நாம் பலியிடவும் ஆலயத்தை கட்டவும் பாபிலோன் அரமனை மூலமாக நமக்கு தந்தருளின ராஜாவாகிய தரியுவுக்கும் அவன் குமாரருக்கும் நீண்ட காலம் வாழ்வை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவார்கள். அப்பொழுது அந்த பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு தீர்க்காயுசை தந்தருளுவார் என்று நம்புவதைப் போல நாமும் அனுதினமும் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதன் மூலமாக நமக்கு தீர்க்காயுசு கிடைக்கும் என்கிற விசுவாசத்தை நாம் நமக்குள்ளாக வளர்த்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அனுதினமும் தேடி நன்றி பலிகளை ஏறெடுத்து தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.